வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்டின்னா, "தி ஆன்சர் இஸ் நோ". இது வந்து ஃப்ரெட்ரிக் பேக்மன் அவர் எழுதின ஒரு புக்கு. ஸோ, அத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்க கூட பேச போறேன். இது வந்து என்னென்னா, ஒரு ரொம்ப குட்டி ஸ்டோரி தான். ஆக்சுவலா இவர் எழுதின சில கதைகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டு நான் அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். மேன் கால்டு ஓ, அப்புறம் ஆங்ஸைட்டின்னு ஏதோ ஆங்ஷியஸ் பீப்பிள் அந்த மாதிரியான கதைகள்லாம் லைக் அந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தேன். ஆனா, அதில வந்து இந்த ஆன்சர் இஸ் நோ ரொம்ப குட்டியா இருந்தது. சரி இதில ஒரு ட்ரை பண்ணலாமேன்னு ஆரம்பிச்சது தான். இது வந்து டோட்டலி ஒரு 60 டூ 70 பேஜஸ்க்குள்ள தான் இருக்கும் இந்த புக்கு. இது வந்து எப்படியான ஒரு கதைன்னா, ஒரு ஹேப்பியா ஒரு மாரி என்ன சொல்ல ஒரு ஃபன்னா போகும். ஹேப்பியான்றத விட ஃபன்னா போகும். அங்கங்க குட்டி குட்டி காமெடியோட ஒரு சொல்ல வர விஷயங்களையே கொஞ்சம் ஃபன்னோட சொல்லியிருப்பாங்க. இந்த கதையில வந்து லூக்கஸ்ன்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த லூக்கஸ் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மனிதர். அந்த லூக்கஸ்க்கு ஒரு ஃப்ரையிங் பேன் தான் ஒரு பிரச்சனையா வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ, அந்த ஃப்ரையிங் பேன் அவரோட லைஃப்ல எப்படி பிரச்சனையா வந்தது அப்படின்ற மாரி தான் அந்த கதை போயிட்டே இருக்கும். ஸோ, லூக்கஸ் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருப்பாரு. ரொம்ப ஒரு தனிமை விரும்பி அந்த மாரி இருப்பாரு. அவருக்கு என்னன்னா, அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, வீட்ல தான் ஒர்க் பண்ணுவாரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருப்பாரு. அவருடைய சிஸ்டம் உண்டு. லைக் அதில வீடியோ கேம்ஸ்லாம் விளையாடுவாரு. அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாரு. எப்பயுமே ஒரே ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரே டிஷ்ஷ தான் அவர் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாரு. பட் தாய் அந்த டிஷ்ஷோட பேரு. ஒரு தாய் குசைன்லேருந்து ஒரு டிஷ் வாங்கி சாப்பிடுவாரு. ஸோ, அந்த பட் தாய் வந்து வித் பீனட் சாப்பிடுவாரு. இவ்வளோ தான் இவரோட லைஃபு. இவருடைய மைண்ட் எப்படி இருக்கும்னா, லைக் எதுக்கு பீப்பிளே தேவையில்ல அப்படின்ற மாரி ஒரு அதில ஒரு கம்ஃபர்ட்டே இருக்காது அவருக்கு. அவருக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஒருத்தருமே கிடையாது. ஸோ, அவர் பாட்டுக்கு அவர் தனியா அவர் பாட்டுக்கு ஜாலியா இருப்பாரு. ஸோ, எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, இவர் ரொம்ப ஹேப்பியான ஒரு பெர்சன். அத வந்து உலகத்துக்கு வந்து அத பார்க்கறதுக்கு விசித்திரமா தெரியும். ஏன்னா, உலகம் வந்து எப்பயுமே ஹேப்பியா இருக்க ஆசைப்படுற ஒருத்தவங்கள தான் பார்த்துக்கிட்டே இருக்குமே தவிர, உண்மையாவே ஹேப்பியா இருக்கிற ஒருத்தன பார்த்தா ரொம்ப விசித்திரமா தான் இந்த உலகத்துக்கு தெரியும் அப்படின்ற மாரி எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இவருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்போ அதிலலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அத பொறுத்தவரையும் இவருக்கு எப்படி இருக்கும்னா, ரிலேஷன்ஷிப்ன்றது என்னன்னா, ஒரு குரங்கும், ஒரு பறவையும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாரி அல்லது சேர்ந்து வாழ்ற மாரி. ஸோ, இதில என்ன ஆகும்னா, பறவை வந்து பறக்கிறது. அண்டு குரங்கு வந்துட்டு நடக்கிற ஒண்ணு. ஸோ, இந்த நடக்கிற ஜந்துவுக்காக இந்த பறக்கிற ஜந்து என்ன பண்ணும்னா, அதுவும் சேர்ந்து சரி நடப்போம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து அவங்க பயணத்தில நடந்துட்டுருப்பாங்க. ஆனா, இந்த குரங்குக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிரும்னா, "நீ என்ன இவ்ளோ ஸ்லோவா நடக்கிற? கொஞ்சம் வேகமா நடக்க மாட்டியா?" அப்படிங்கிற மாரி கோச்சுக்குருமா. ஸோ, இதுதான் ரிலேஷன்ஷிப் பத்தி அவருக்கான ஒரு அபிப்பிராயம். அப்புறம் அவர் என்ன நினைப்பாருன்னா, மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்காக என்னென்னமோ பண்றாங்க. இது செஞ்சா நான் சந்தோஷமா இருப்பேன். அத பண்ணா நான் சந்தோஷமா இருப்பேன்னு ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே போறாங்க. பட் மக்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அவங்க வாழ்க்கையிலேருந்து எதையும் ஆட் பண்ணவே வேண்டாம். ஒண்ணே ஒண்ண ரிமூவ் பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அது என்னன்னா பீப்பிளே உங்க லைஃப்ல இல்லைன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல வாழ்ற ஒரு மனுஷன். ஸோ, என்ன நடக்கும்னா, ஒரு நாள் இவருடைய கதவு வந்து அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ணியிருப்பாரு. ஸோ, அந்த அப்பார்ட்மெண்ட்ல உள்ள அந்த கமிட்டி மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஒரு நாள் இவர் கதவ தட்டி, "உங்க வீட்ல ஃப்ரையிங் பேன் இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. "ஃப்ரையிங் பேன் இருக்கா? எதுக்கு சம்மந்தம் இல்லாம இந்த மாரி கொஸ்டின் கேட்குறீங்க?" அந்த மாரி இந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்னா, யாரோ ஒருத்தவங்க அந்த ஃப்ரையிங் பேன வந்து ஒரு பழைய ஃப்ரையிங் பேன் யூஸ் பண்ண பழைய ஃப்ரையிங் பேன ரோட்டோரமா போட்டு வச்சிருப்பாங்க. நடக்கிற பாதையில ஓரமா அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி போட்டிருக்க கூடாது. அவங்க வந்து ப்ராப்பரா போய் குப்பை தொட்டியில போட்டிருக்கணும். அப்படி போடாம அவங்க அத ரோட்ல இப்படி போட்டுட்டாங்க. ஸோ, அது வந்து ரூல்ஸ மீறிட்டாங்க. ஸோ, இந்த கமிட்டி மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் வீட்ல ஃப்ரையிங் பேன் இல்லையோ அவங்க தான் சஸ்பெக்ட்டு. அவங்கள நம்ம தேடி கண்டுபிடிச்சோம்னா, நம்ம யார் அத பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி ஒரு வியூல போயிட்டுருப்பாங்க. லூகாஸ் என்ன சொல்லுவார்னா, அப்படி இல்லையே! யாராவது ஒருத்தர் வீட்ல புதுசா ஒரு ஃப்ரையிங் பேன் இருந்தா, அவன் தானே அந்த பழைய ஃப்ரையிங் பேன தூக்கி எறிஞ்சிருப்பான். அவனுக்கு தானே அது தேவையில்லாம இருக்கும். ஸோ, நீங்க நியூவா யார் வீட்ல ஃப்ரையிங் பேன் இருக்கோ, அவங்கள தானே நீங்க தேடணும் அப்படின்ற மாரி லூகாஸ் சொல்லிருவாரு. ஸோ, இவனுங்களுக்கும் ஆமால்ல, நியூவா ஒரு ஃப்ரையிங் பேன் இருக்கிறவனும் சஸ்பெக்ட்டா இருக்கலாம். ஃப்ரையிங் பேனே ஒருத்தன் வீட்ல இல்லன்னா, அவனும் சஸ்பெக்ட்டா இருக்கலாம். அல்லது ஃப்ரையிங் பேன் நார்மலா இருக்கிறவன், இல்லாதவன் எல்லாருமே சஸ்பெக்ட் தான் அப்படின்ற மாரி ஒரு மாரி கன்ஃப்யூஸ் ஆயிருவாங்க. கன்ஃப்யூஸ் ஆயிட்டு அவங்க போயிருவாங்க. ஸோ, லூக்கஸ்க்கு இவங்க எதுக்கு நம்மட்ட வந்து பேசுறாங்க அப்படின்ற மாரி அவனும் போலான்னு பார்க்குறப்போ, கீழ் வீட்லருந்து ஒரு பொண்ணு ஓடி வரும். ஓடி வந்து என்ன சொல்லும்னா, "நீ உன் வைஃபை பாஸ்வேர்ட மாத்திட்டியா?" அப்படி கேட்கும்.
இவன் வந்து ஆமா நான் மாத்திட்டேன். ஆனா நீ எதுக்கு? நீ ஏன் வைஃபைய நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறியா? அப்படின்னு கேட்கவும், அவ வந்து நீ மாத்திட்டியா இல்லையா? எனக்கு உடனே தேவைப்படுது. உன் புது பாஸ்வேர்ட குடு. அப்படின்னோனே இவன் வந்து அப்ப நீ என் வைஃபைய திருடிட்டு இருக்கிறியா? நீ இவ்வளோ நாளான்னு இவன் கேட்பான். ஸோ அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, அது திருட்டெல்லாம் கிடையாது. அதாவது என்னன்னா, இப்போ இந்த அபார்ட்மெண்ட்ல நெறைய பேர் இன்டர்நெட் யூஸ் பண்றீங்க. அந்த வேவ்ஸ் எல்லாம் என் வீட்டு வழியா தானே போகுது. ஸோ அதிலேருந்து நான் எனக்கானத யூஸ் பண்ணிக்கிறேன். அத எப்படி நீ திருட்டுன்னு சொல்லுவ? உனக்கு கீழ தான் உன் அபார்ட்மெண்ட்க்கு கீழ தான் என் வீடு இருக்குது. ஸோ உனக்கு வர அந்த நெட்டு என் வீட்டு வழியாவும் தான் வருது. அத நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். அது ஒண்ணும் தப்பில்லையே! அப்படின்ற மாரி இந்த பொண்ணு பேசும். வந்து சரி ஃபர்ஸ்ட்டு உனக்கு எப்படி என்னோட ஃபர்ஸ்ட்டு பாஸ்வேர்டு எப்படி உனக்கு தெரியும்? நான் இப்ப மாத்துன பாஸ்வேர்டு உனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்டு உனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னோனே, பெரிய பாஸ்வேர்டு. நீ பொறந்த வருஷம் 1991 லூக்கஸ்ன்னு உன் பேர வந்து ரிவர்ஸ்ல போட்டு வச்சிருக்கிற. அவ்வளோதானே உன் பாஸ்வேர்டு அப்படின்னோனே, ஏன் பொறந்த வருஷம் எப்படி தெரியும்? அப்படி எல்லாமே இவனுக்கு ரொம்ப டவுட்டாவே இருக்கும். ஸோ இந்த மாரி போனோனே, அ இந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும். அந்த பொண்ணு வந்து நீ பாஸ்வேர்ட் குடு, பாஸ்வேர்ட் குடுன்னும். இவன் வந்து நீ திருடுற அந்த மாரி சொல்லிட்டே இருப்பான். ஸோ ஒரு கட்டத்தில என்ன ஆகும்னா, இவனுக்கு ஐயோ! இந்த ஆர்கியூமெண்ட்ட நம்ம நிறுத்தக்கூடாதா? அ எப்படியாவது இந்த பொண்ணு போயிறாதா? நம்ம பாட்டுக்கு நம்ம போய் நம்ம கேம விளையாடலாம். அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பான். ஸோ அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, சரி இப்ப எதுக்கு இவ்ளோ ஆர்கியூ பண்ணிட்டு? நீ அந்த பாஸ்வேர்ட குடுத்துட்டேன்னா, நான் பாட்டுக்கு போயிருவேன். உனக்கும் எனக்கும் பேச்சே கிடையாது. நான் உன்னோட லைஃப்லயே இருக்க மாட்டேன். இதுவரை நான் எப்படி யூஸ் பண்ணிட்டுருந்தேனோ, அதே மாரி யூஸ் பண்ணிட்டு இருந்துற போறேன். இதில என்ன இருக்கு? நீ அத விட்டுட்டு நீ ஆர்கியூமெண்ட்ட வளர்த்துட்டே போற, அப்படின்ற மாரி இந்த பொண்ணு சொன்னோனே, இவனுக்கு அது நல்ல டீலா தெரிஞ்சிரும். இந்த இந்த பேச்சு நம்ம பேசிட்டே இருக்கிறதுக்கு, பேசாம இந்த பாஸ்வேர்ட நம்ம குடுத்துடலாமே, அப்படி சொல்லிட்டு அவன் அந்த பாஸ்வேர்டையும் குடுத்துருவான். அப்பயும் அந்த பொண்ணு போகாது. அவள வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, பர்பிள் ஷர்ட் கேர்ள்ன்னு அ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த கதையில. ஸோ பர்பிள் ஷர்ட் பொண்ணு வந்து போவே போகாது. அது என்ன சொல்லும்னா, "நீ தனியா இருக்கிறியா? தனியா இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி ரொம்ப டிப்ரஸ் ஆயிருவாங்க. நான் வந்து பூனை வச்சிருக்கிறேன். நான் என் பூனையோட இருக்கிறேன். பூனை வச்சிருக்கிறவங்க ரொம்ப நாள் வாழுவாங்க." இப்படியே என்னமாவது பேசிட்டே இருக்கும். இவன் வந்து ஒரு மாரி கடுப்பாகி, ஐயோ! போனா போதுன்ற மாரியே ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டே இருப்பான். அப்ப இந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "நீ உன்னோட தனிமைய வந்து நீ வெறுக்கிறதுனால, அந்த வெறுப்ப தான் நீ என் மேல காட்டிக்கிட்டு இருக்க." அப்படின்ற மாரி அது பேசும். ஸோ இவனுக்கு வந்து நீ போனா போதுன்ற மாரி திரும்ப திரும்ப என்னென்னமோ சொல்லி பார்ப்பான். போவே போவாது. இந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, இந்த டினையல் தான் டிப்ரஷனோட ஃபர்ஸ்ட்டு சைனு. நீ வந்து அத வந்து தவிர்க்க பார்க்குற. லைக் இல்லன்னு மறுக்க பார்க்குற. ஆனா நீ டிப்ரஸ்டா தான் இருக்க. அந்த மாரிலாம் சொல்லும். நான் Facebook குரூப்ஸ்லாம் உனக்கு இருக்கு. நான் சஜெஸ்ட் பண்றேன். நீ வேணா அதில வந்து பேசு. அந்த மாரி சொல்லல. இவன் ஒரு கட்டத்தில அந்த கான்வர்சேஷனுக்குள்ள வந்துருவான். யாரு? அப்படின்ற மாரி ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்பான். அப்போ இந்த பொண்ணு வந்து யார்? என்ன யாரு? என்ன சொல்ல வந்த? சொல்லு, சொல்லு. அப்படி சொல்லி அவனையும் அந்த கான்வர்சேஷனுக்குள்ள இழுக்க பார்க்கும். ஸோ ஃபைனலி இவன் வந்து உனக்கு பாஸ்வேர்ட் கிடைச்சிருச்சுல போ அப்படின்ற மாரி சொன்னோனே, போலான்றப்போ பக்கத்து வீட்லேருந்து ஒரு பொண்ணு வந்துரும். அத வந்து கிரீன் ஷர்ட் கேர்ள்ன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கிரீன் ஷர்ட் பொண்ணு என்ன பண்ணும்னா, ஆக்சுவலி அந்த பொண்ணும் வந்து இதே மாரி பட் தாய் தான் ஆர்டர் பண்ணியிருக்கும். இவனும் அதே டிஷ் தான் ஆர்டர் பண்ணியிருப்பான். இவனுடைய பட் தாயில வந்து பீனட்ஸோட இருக்கும். அண்ட் அந்த பொண்ணோடதுல பீனட்ஸ் இல்லாம அத ஆர்டர் பண்ணும். ஸோ அந்த பொண்ணு வந்து இந்த மாறிடுச்சு அப்படிங்கிறத சொல்லும். சொன்னோனே ஆக்சுவலி அந்த பொண்ணு எப்படி சொல்லும்னா, தெரியாம நீ என்னோட பட்டாய வந்து திருடிட்ட அப்படி சொல்லும். இவன் வந்து திருட்டா அப்படின்னோனே அந்த பர்பிள் ஷர்ட் பொண்ணு இருக்குல்ல, நோ நோ நீ அத திருட்டுன்னுலாம் சொல்லக்கூடாது. உன்னுடைய டோருக்கு வெளியில நடக்கிற எதுவுமே நீ திருட்டு கிடையாது. லைக் வைஃபைலாம் நான் எடுத்துக்கிறேன்ல அந்த மாரி அந்த பொண்ணு வந்து சொல்லி, அதுவும் அந்த கான்வர்சேஷனுக்குள்ள வந்துரும். ஸோ இந்த 3 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இங்க என்ன நடக்கும்னா, அந்த கிரீன் ஷர்ட் பொண்ணு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாவே இருக்காது. இவங்க கேட்குற கொஸ்டின்லாம். பர்பிள் ஷர்ட் பொண்ணு வந்து இந்த கிரீன் ஷர்ட் பொண்ணுட்ட நெறைய கொஸ்டின் கேட்கும். "நீ இந்த வீட்லயா இருக்க? இந்த வீட்ல வேற ஒருத்தவங்க இருப்பாங்களே, அவங்களுக்கு நீ உனக்கும் என்ன சம்மந்தம்? அந்த வீட்ல இருக்கவங்க டாக்டர் தானே? அவங்களோட பேஷண்ட்டா நீ?" அந்த மாரி கொஸ்டினா கேட்டுட்டே போகும். இவ வந்து ஒரு மாரி மழுப்பி மழுப்பி அதுலேருந்து "இல்ல நான் போறேன், இல்ல நான் போறேன்னுவா." பட் இவங்க வந்து ரொம்ப திரும்ப திரும்ப கேட்டோனே, அவ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவா. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொல்லிருவான்னா, "இந்த வந்து எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. இது ஆன்சர் பண்ணுறதுக்கு." அப்புறம்னா இந்த பர்பிள் ஷர்ட் பொண்ணு என்ன சொல்லுவான்னா, "ஓ! உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கா? அப்ப நீ வந்துட்டு இப்படியே நின்னு பேசிட்டே இருக்கலாம். அல்லது நீ யாரு என்னன்ற உண்மைய சொல்லிட்டு, நீ பாட்டுக்கு போனேன்னா, நீ உன் வழிய பார்த்துட்டு போலாம். நான் என் வழிய பார்த்துட்டு போயிருவேன். அவ்வளோதான் நமக்கான கான்வர்சேஷன் முடிஞ்சு போச்சு." அப்படின்ற மாரி பர்பிள் ஷர்ட் சொல்லுவா. ஸோ அந்த கிரீன் ஷர்ட் வந்து சொல்லுவா, "நான் வந்து இந்த மாரி எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. ஹஸ்பண்ட், குழந்தைங்க 2 குழந்தைங்கலாம் இருக்காங்க. எனக்கு ஒரு நாள் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஸோ அந்த ஆக்சிடென்ட் ஆகி நான் கோமாக்கு போயிட்டேன். ஆனா என்னுடைய ஃபேமிலி வந்து நான் கோமாக்கு போயிட்டேன்.
எனக்கு முடியலை அதெல்லாம் தாண்டி அவங்களுடைய தேவைகளுக்காக தான் நான் எப்போ திரும்ப வருவேன்னு ஏங்கிட்டே இருக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து வீட்டில் ஒரு வேலையும் செய்ய தெரியாது. டிஷ் வாஷர் போட தெரியாது, வாஷிங் மிஷின் போட தெரியாது, சமைக்க தெரியாது, ஒன்றுமே தெரியாது. என் குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வேலைகளை அவங்கள பார்த்துக்கவே தெரியாது. அம்மா எப்போ வருவா அப்போ தான் அவள் நல்ல சாப்பாடு செய்வான்ற மாதிரி அவங்க வெயிட் பண்ணுவாங்க. என் பொண்ணுக்கு வந்து அவளோட திங்ஸ் எல்லாம் நான் ஒழுங்காக வச்சுருக்கிறேனா அதுதான் முக்கியமாக இருக்குது. ஸோ எனக்கான ஒரு இதுவே அங்கே இல்லைன்றப்போ அந்த டாக்டர் வந்து நான் கோமாலேருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு வந்து கோமா தான் அப்படின்ற மாதிரி என் ஃபேமிலிகிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ நான் இங்கே வந்து கோமாவில் இருக்கிற மாதிரி தான் என் வீட்டுக்கு தெரியும். பட் நான் இந்த டாக்டரோட வீட்டில் வந்து என்னுடைய லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். அப்போது என்ன ஆகும்னா அந்த லூக்கஸ்க்குமே வந்து கொஞ்சம் ஒரு பாவமாக இருக்கும் அந்த பொண்ணை பார்க்கையில. அவனுக்கே வித்தியாசமாக இருக்கும். என்ன நமக்கு ஒரு எம்பத்திலாம் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான். பட் அது அவனுக்கு வேர்ட்ஸில் ஷோ பண்ண தெரியாது. ஓ அதனால தான் நீ வந்து இந்த பட்டாய் வாங்கி சாப்பிட்றியா, நிம்மதியாக நீ உன் பட்டாய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அது வந்து அவன் ஒரு கைண்டாக தான் சொல்கிறான்றது கூட அந்த பொண்ணுக்கு புரியாது. அந்த மாதிரி தான் அவனுக்கு சொல்லவே தெரியும். ஸோ அப்படி இருப்பான். அண்ட் இந்த பர்பிள் ஷர்ட் பொண்ணு என்ன சொல்லும்னா கொஞ்சம் கைண்டாக பேசும். லைக் உனக்கு வந்து இப்போ ஒரு கோமா வெக்கேஷன் மாதிரி உன் ஃபேமிலி வந்து உன்னை வேல்யூ பண்ணல, உன்னை உன்னை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கான ஒரு இதுதான் அவங்க இப்போ அனுபவிச்சுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும். இந்த பொண்ணும் வந்து கொஞ்சம் அந்த கான்வர்சேஷனுக்குள்ளே வந்துடும். அவங்கள வந்து கொஞ்சம் கைண்டாக பேசினோன்னே அந்த பொண்ணும் அந்த கான்வர்சேஷனுக்குள்ளே வந்து ஆமாம் நான் எனக்கான ஒரு டிவி ஷோ பார்த்தே எனக்கு பல வருஷம் ஆச்சு. எங்கள் வீட்டில் பசங்களும் ஹஸ்பண்டும் என்ன பார்க்குறாங்களோ அந்த ஷோ தான் நான் பார்ப்பேன். ஸோ எனக்கான டிவி ஷோவை நான் உட்காந்து ஜாலியாக பார்த்துட்ருக்குறேன். எனக்கான பட்டாய் நான் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு போதுமான நேரம் தூங்குறேன். அந்த மாதிரி அந்த பொண்ணும் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படியே அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிடும். அப்புறம் அடுத்த நாள் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பிரச்சனை வந்துடும். என்னென்னா அதே கமிட்டி மெம்பர்ஸ் வந்து வருவாங்க. அவங்க வந்துட்டு இந்த ஃப்ரையிங் பேன் இருந்ததில்ல அது கூட சேர்த்து இன்னொரு ஃப்ரையிங் பேனும் அதுக்கப்புறம் இன்னொரு ரக்கு வேற கிடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க லூக்கஸ்ட்டை வந்து. அதுவும் இல்லாமல் என்ன சொல்லுவாங்கன்னா நீ தான் வந்து இந்த இந்த ப்ராப்ளம் இதுக்கு நாங்கள் தனியாக ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். லைக் அது வந்து பைல் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த குப்பை போடுறத தடுக்கிறதுக்கான ஒரு கமிட்டி. அந்த கமிட்டியோட தலைவராக நான் உன்னை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லுவாங்க. இவங்க வந்து என்னை எதுக்குடா தலைவராக சூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அவ கேட்டோன்னே நீ வந்துட்டு நீ தானே நேற்று சொன்ன புதுசாக யார் வீட்டில் ஃப்ரைங் பேன் இருக்குதோ அவன் கூட சஸ்பெக்டாக இருக்கலாம் நீ சொன்னேன்ல. ஸோ அந்த ஐடியாக்காக உன்னை நாங்கள் வந்து தலைவராக்கிட்டோம். நீ தலைவராக எனக்கு விருப்பம் இல்லைன்னு நீ சொல்லலாம். பட் நீ மீட்டிங்க்கே வரல, நீ மீட்டிங்க்கு வந்திருந்தா தான் நீ தலைவராக விருப்பம் இல்லைன்றதை சொல்கிறத நாங்கள் ஒத்துக்குவோம். இப்போ நீ தான் தலைவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவன் வந்து ஒரு லாஜிக்கே இல்லாமல் இருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் என்ன சொல்லுவான்னா நான் போய் அந்த பேனு அந்த ரக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டுறேன், அவ்வளோதானே பிரச்சனை முடிஞ்சில்ல அப்படின்னா அவங்க அதெல்லாம் முடியவே முடியாது. எங்களுக்கு இந்த மீட்டிங் இந்த கமிட்டி இதோட பர்பஸே என்னென்னா இதை செஞ்சவங்க யார் இந்த மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இப்படி தூக்கி போடுறாங்கன்றதை நாங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் எங்களுடைய வேலை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. இவனுக்கு வந்து இட் டசன்ட் மேக் சென்ஸ்ன்ற மாதிரி ஃபீல் ஆகும். அதை எடுத்து போட்டால் வேலை முடிஞ்சு, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, நான் வேணா போய் எடுத்து போட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனால் அவங்க அதை கேட்கவே மாட்டாங்க. ஸோ இதை எப்படி எழுதியிருப்பாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இல்லை, ஆல் த டைம் நமக்கு வந்து பீப்புளுக்கு வந்து ஒரு சொல்யூஷனே தேவைப்படுறது கிடையாது. வி லவ் த ப்ராப்ளம். நம்ம ப்ராப்ளம் தான் நமக்கு தேவையே தவிர அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம பெருசாக பார்க்குறதே கிடையாது அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ட்ரூவாக தான் தெரிஞ்சது. ஏன்னா நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுலேயே நானுமே அப்படி தான் பண்ணுவேன். ஒரு சொல்யூஷனை நோக்கி போவே மாட்டேன். அதை பற்றியே பேசிகிட்டே இருக்கணும். அது ஐயோ என்னை அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க, அது சொல்யூஷன் என்னன்னு நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்க்குறதே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இவங்க வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு பேன் போட்டதுக்கு அப்புறம் அடுத்து யாரோ ஒருத்தவங்க மறுபடியும் ஒரு ஃப்ரைங் பேனை போட்டுட்டாங்க. அப்புறம் ஒருத்தவங்க ரக்கை போட்டுட்டாங்கல்ல, அதுக்கு ஒரு விஷயம் எழுதியிருப்பாங்க. என்னென்னா ரூல் லவ்விங் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அவ்வளோதான் அவங்களுடைய டார்கெட். யார் இதை பண்ணாங்கன்னு பார்த்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், மற்றபடி சொல்யூஷன்லாம் அவங்களுக்கு தேவை கிடையாது. அண்ட் ரூல் பிரேக் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து என்னென்னா
யாராவது ஒருத்தர் ஃபஸ்ட்டு ரூலை பிரேக் பண்ணிட்டா அடுத்த எல்லாரும் அதை பண்ணிகிட்டே போயிடலாம். இப்போ ஒருத்தன் ஃப்ரைங் பேனை போட்டுட்டான். இதே மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே எத்தனையோ பேர் ஒரு பழைய பொருளை வச்சுருப்பானுங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்னா, அதான் ஆல்ரெடி ஒன்று கிடக்கு, இன்னொரு பொருளை போட்டால் அது என்ன பெரிய பெரிய குத்தமாக, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் அதை போட்டுட்டு போயிடலாம். அண்டு 2 பொருள் இருந்தோடனே அந்த ரக்கு வச்சுருக்கிறவன் என்ன நினைப்பான், ஆல்ரெடி 2 ஃப்ரைங் பேன் கிடக்குது, யாரோ ஒருத்தவங்க இதை எடுத்து குப்பையில் போட தான் போகிறாங்க, நம்மளும் இங்கே இந்த குப்பையை கொண்டு வந்து போட்டோன்னா இட் டசன்ட் மேக் மச் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி, அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாதே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் போட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ரூல் பிரேக் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு யார் ரூலை பிரேக் பண்ணுறாங்க, யாராவது ஒருத்தர் பண்ணுறாங்களா, ஓகே நம்மளும் பண்ணலாம். நமக்கு எப்பயுமே என்னென்னா, ஒரு இடத்துல குப்பையாக கிடக்குதுன்னா, ஒரு குப்பைமேடு கிடக்குன்னா அங்கே ஈஸியாக நம்ம போட்டு போயிடுவோம். ஏன்னா அந்த குப்பைமேடை உருவாக்குனது நான் கிடையாது. என்னை பொறுத்தவரையும் அப்படி தான் நம்ம நினப்போம். ஸோ நானும் இப்படி தான் இருந்தேன். என்னென்னா அன்டில் 2015 வரைக்கும் நான் இப்படி தான் இருந்தேன். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. நான் என்ன நினைப்பேன்னா, இப்போ இந்த சாக்லேட் பேப்பர்லாம் இருக்கும்ல, நம்ம சாக்லேட் சாப்பிட்டுட்டு அந்த சாக்லேட் பேப்பர் வந்து உருகி போய் கையெல்லாம் பிச்சு பிச்சுன்னு ஒட்டி ஒரு மாதிரி இருக்கும். அப்போ நான் என்ன நினைப்பேன்னா, பக்கத்தில் குப்பை தொட்டி இருந்தால் குப்பை தொட்டியில் போட்டுடலாம், இல்லைன்னா என்ன செய்கிறது, பர்ஸ்குள்ளே வைக்க முடியுமா, இல்லை நான் ஹேண்ட்பேக்குள்ளே வைக்க முடியுமா, இல்லை கையிலேயே வச்சுட்டு நான் போகிற இடம் வரையும் போயிட்டு குப்பை தொட்டியை தேட முடியுமா. ஸோ நான் அங்கேயே போடுறது ஓகே தான், அங்கே குப்பை தொட்டி இல்லாதது என்னுடைய பிரச்சனை இல்லைல்ல, நான் அப்படி தான் கீழே போடுவேன்ற மாதிரி தான் நான் போட்டிருந்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் 2015 வந்து என்னாச்சுன்னா, ஒரு வெள்ளம் வந்தது. ஐ திங்க் சென்னையில் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2015 ஒரு பெரிய வெள்ளம் வந்ததுல, அதில் நான் மாட்டிட்டேன். லைக் 2014 தான் சென்னையில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். 15 வந்துட்டு பிஜியிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பயங்கர வெள்ளம். பிஜிலெலாம் கரண்ட் இல்லை, சாப்பாடுலாம் சமைக்க மாட்டாங்க, எல்லாம் ஹாஸ்டலில் இருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் க்ளோஸ்டு. கீழே இறங்கினோன்னா ஃபுல்லாக தண்ணி, மழை அது பாட்டுக்கு பெஞ்சிக்கிட்டே இருக்குது, வாரக்கணக்கில் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்குது. மெட்ரோ வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு மட்டும் போயிட்டு இருந்தது. அதில் எப்படியாவது மெட்ரோவை பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கோயம்பேடு போய் ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். எனக்கு அக்கா வந்து அப்போது சென்னையில் தான் இருந்தா. ஸோ எனக்கு வந்து ஊருக்கு போகலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அக்கா வீட்டுக்கு போயிட்டோன்னா கொஞ்சம் சேஃப் ஆயிடுவோம் அப்படி சொல்லிட்டு போகிறேன். வீட்டிலலாம் ஐயோ இப்போ வெள்ளமாக இருக்குது. ஏன்னா நியூஸ் சேனல்ஸ்லாம் என்ன காட்டுவாங்க, இந்த மாதிரி ஹாஸ்டலில் இருக்க பொண்ணுங்கள்லாம் எங்கே போகிறதுனே தெரியாமல் நடுத்தெருவில் நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நியூஸ் போடுவாங்கள்ல. ஸோ அப்பாலாம் ரொம்ப பயந்துட்டாங்க, என்ன ஆச்சோ பொண்ணுக்கு அந்த மாதிரி. ஏன்னா ஃபோன்லேயும் பெருசாக சார்ஜ்லாம் இல்லை, 4-5 நாளாக கரண்ட் இல்லை. ஸோ அந்த 2-3 நாளாக கரண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சார்ஜெல்லாம் இல்லை. நாங்கள் ஒருத்தரோட லேப்டாப்லேருந்து கொஞ்சமாக சார்ஜ் போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷனுக்கு மட்டும் வச்சுட்டு அப்படிலாம் இருந்தோம். ஸோ எல்லாம் முடிஞ்சு ஒரு அறக்க பறக்க ஒரு சுச்சுவேஷனில் நான் அக்கா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். நான் போனது பார்த்தா அப்படியே ஹோம்லெஸ் மாதிரி தான் போனேன். அவ்வளோ சேறு சகதி, என்ன சொல்ல, அந்த நடந்து போகிற ரூட்லாம் அப்படி இருக்குது. ப்ளஸ் ஒரு ஆட்டோ வச்சு போகணுன்னா அவ்வளோ காசு கேட்குறாங்க. அப்படியும் ஆட்டோ வச்சுலாம் போனேன். ஒரு ரொம்ப குறைஞ்ச டிஸ்டன்ஸுக்கு 500 அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. என்னென்னா அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு நடுவில் ஒரு பாலம் மாதிரி இருக்கும். கீழே வந்து அங்கே தண்ணியே இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அதில் வெள்ளம் வந்து அந்த தண்ணி வந்து அந்த பாலத்தையே அடித்து உடச்சிட்டு போயிடுச்சு. ஸோ அந்த கேட் வந்து அந்த போகிறதுக்கான பிரிட்ஜ் வந்து இல்லைன்னொன்னே ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த சுற்றி வர மாதிரி இருந்தது. அது சுற்றி வர்றதுக்கு வந்து அவங்க அவ்வளோ காசுலாம் கேட்டாங்க. எனக்கு வந்து ஐயோ என்னடா இப்படிலாம் இருக்குது அப்படி சொல்லி ரொம்ப நொந்து போய் தான் போனேன். போயிட்டு அவங்க வீட்டில் அந்த சாப்பிட்ட சாப்பாடு வந்து எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா அங்கே ஹாஸ்டல்லாம் சரியாக ஃபுட்டு இல்லை. ஏன்னா கரண்ட் இல்லைன்னா அவங்களும் எப்படி சமைப்பாங்க, இருக்கிறத வச்சு ஏதோ ஒன்று மொத்தமாக கிண்டி வச்சுட்டாங்க. ஸோ அதை தான் சாப்பிட்டுட்ருக்கோம். அங்கேருந்து நடந்தோம், பஸ் எல்லாம் இல்லை. ஸோ ஹாஸ்டல் எந்த ஏரியாவில் இருந்தது, சம்வேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து அதுக்கப்புறம் மெட்ரோ பிடிச்சோம். மெட்ரோலேருந்து அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து ஆட்டோ பிடிச்சி அப்படியே ஒரு பெரிய ஜேர்னியாக அது போனேன். ஸோ இது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வெள்ளம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வாரத்தில் வந்து விகடன் படித்தேன் நான். ஸோ அதில் வந்துட்டு வெள்ளத்தால் என்னென்னலாம் பாதிப்பு ஏற்பட்டுச்சு, என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் நடந்தது, எப்படியெல்லாம் நடந்துச்சு எல்லாமே அதில் போட்டிருந்தாங்க ஒரு கட்டுரையில். ஸோ அதில் ஒரு விஷயம் எழுதியிருந்தாங்க, நம்ம எப்பயுமே வந்து நீ வந்து சொல்லாமல் கொள்ளாமல் தண்ணியை திறந்து விட்டுட்ட, கவர்மெண்ட் மேலே தப்பு, ரோடு சரியில்லை கவர்மெண்ட் மேலே தப்பு, அது தப்பு இது தப்புன்னு நம்ம சொல்லி எஸ்கேப் ஆகிறோம். ஆனால் நீங்கள் போட்ட ஒவ்வொரு சாக்லேட் பேப்பரும் சேர்ந்து தான் இன்றைக்கி சென்னையில் இருக்கிற மொத்த மக்களும் இப்படி கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க. நீங்கள் குப்பையை வந்து ஒழுங்காக போடாமல் அப்படி இப்படியே ரோட்டில் போட்டு, அதுவும் இந்த வெள்ளத்துக்கு ஒரு பெரிய காரணம்னு நான் படித்தேன். ஃப்ரம் தட் டே டில் நவ் நான் எங்கேயுமே குப்பையே போட மாட்டேன். எனக்கு அதுவே மைண்டில் ஓடிட்டே இருக்கும்.
இது இப்படி தான் ஒர்க் ஆகும். லைக் நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் நான் ஒரு சாக்லேட் பேப்பர போட்டனால சென்னைக்கே வெள்ளம் வந்துருச்சா அப்படின்ற மாரி தான் ஃபீல் ஆகும். ஆனா இப்படி தானே ஆட் அப் ஆகும். ஸோ அதுதான் எனக்கு இந்த கதை படிக்கையில ஞாபகம் வந்தது. ஸோ இதுலயும் என்ன ஆகும்னா, இந்த பைல் அந்த ஒரே ஒரு ஃப்ரைங் பேன் கிடந்ததுல்ல, ஃப்ரைங் பேன்லேருந்து 2 ஃப்ரைங் பேன் ப்ளஸ் ஒரு ரக் ஆகும்ல, அது அப்படியே பில்ட் ஆகி ஒரு பெரிய மலை மாதிரி குப்பை வந்துரும். அந்த மலை மாதிரி குப்பை வந்தோன்னே என்ன ஆகும்னா, இத எடுத்துற வேண்டிய பொறுப்பு வந்து லூக்கஸ் கிட்ட தான் இருக்கும். ஏன்னா, அவன தானே கமிட்டி மெம்பரா போட்டிருக்காங்க. லைக் பிரசிடென்ட்டா போட்டிருக்காங்க. அவன் வந்து கால் பண்ணி இந்த முனிசிபாலிட்டி மாரி ஒரு ஒரு இது சொல்லியிருப்பாங்க. சிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. லைக் அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னா, அவங்க வந்து எல்லாம் அளந்து பார்த்துட்டு, "இல்லங்க, இது வந்து பைல் கிடையாது, ஹில்லு. நாங்க வந்து ஒரு குப்பைமேடு இருந்தா நாங்க அத ரிமூவ் பண்ணுவோம். இது மலை மாரி இருக்கு. இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனா அது குப்பை தானங்க. குப்பைய எடுக்கிறது தானங்க உங்க வேலை." அப்படின்ற மாரி லூக்கஸ் கேட்பான். "ஆமாங்க, அது குப்பை தான். அது அங்க தான் இருக்கு. குப்பை எடுக்கிறது எங்க வேலை தான். ஆனா அது குப்பை மேடு இல்ல. அது குப்பை மலை. அது எங்களுடைய டிபார்ட்மெண்ட்குள்ள வராது." அப்படின்ற மாரி லூக்கஸ்க்கே ஃபைன போட்டுட்டு போயிருவாங்க. ஸோ இந்த மாரி போயிட்டே இருக்கும். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கீழ் வீட்ல இருக்கிற பர்பிள் ஷர்ட் பொண்ணு இருக்கிறாள்ல, அவ வருவா. அவ வந்துட்டு 2 பேர கூட்டிட்டு வருவா. நான் வந்து அ ஒரு Facebook குரூப் இருக்குது. அதில லைக் ஏஞ்சல்ஸ் ஆர் ரியல்ன்னு நெனைக்கிறேன். ஏஞ்சல்ஸ் ஆர் ரியலா ஆர் தர் ஏஞ்சல்ஸ் அந்த மாரி நெறைய குரூப் இருக்கும் அதில. ஸோ அது மாரி ஒரு குரூப்ல வந்து நீ இந்த மாரி வைஃபை எனக்கு குடுக்குற அப்படின்றத நான் போட்டிருந்தேன். ஸோ இவங்க 2 பேரும் நீ தான் ஏஞ்சல்ன்னு நெனைக்கிறாங்க. ஸோ யூ ஆர் த ஏஞ்சல் ஃபார் தெம். அதனால அவங்க உன்னைய பார்க்க வந்திருக்காங்கன்னோனே, நான் ஏஞ்சல்லாம் கிடையாது. நீ பாஸ்வேர்டு கேட்ட குடுத்தேன். உன் கான்வர்சேஷன் முடிக்கிறதுக்காக குடுத்தேன் அப்படின்ற மாரி இவன் சொல்லுவான். நீ ஏஞ்சல் இல்லன்னு சொல்ல அவங்க நீ தான் ஏஞ்சல் நம்பிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஏஞ்சலுடைய தன்மை அதுதான். ஏஞ்சல் வந்து ஒரு அ ஒரு அது என்ன சொல்லுவாங்க? ஐயோ! அது அது பேர் எனக்கு மறந்துடுச்சு. லைக் தன்னடக்கத்தோட தான் ஏஞ்சல் இல்லன்னு சொல்லும். அதனால தான் அது ஏஞ்சல். ஸோ அவங்க வந்து உன்னைய தான் ஏஞ்சல்ன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து, "ஏஞ்சல் நீ வந்து எங்களுக்கு சொல்லு. நாங்க என்ன செய்யணும்னு சொல்லு." அப்படின்னோனே, இவனுக்கு "நீ என்ன பண்ணணுமோ பண்ணேன்டா. ஏன்டா என்ட்ட வந்து கேட்குற?" அப்படின்ற மாரி இருக்கும். அப்புறம் அவங்க திரும்ப திரும்ப கேட்டோனே, இவன் என்ன சொல்லிருவான்னா, "சரி நீங்க போய் பட்டாய் வாங்கி சாப்பிடுங்க." ஏன்னா அவன் அத தான் சாப்பிடுவான். அப்படி சொல்லிருவான். உடனே பட்டாயா? அப்ப எனக்கு பீனட்ஸ் ஒத்துக்காதே! நான் பீனட்ஸ் இல்லாம சாப்பிடலாமா? நான் அப்படி பண்ணலாமா? இப்படி பண்ணலாமான்னு அது அப்படியே கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும். என்னமோ பண்ணுங்கடா! நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. உங்க கடவுள் அத தானே சொல்றாரு. உனக்கு பிடிச்சத பண்ணுன்றது தானே கடவுள் சொல்றதுன்னோனே, இவனுங்க என்ன சொல்லுவானுங்கன்னா, கடவுளெல்லாம் நாங்க நம்பல. ஏஞ்சல் டிஃபரெண்ட், கடவுள் வேற. நாங்க ஏஞ்சல நம்புவோம். ஆனா கடவுள நம்ப மாட்டோம். அதுக்கும் இதுக்கும் வேற வேற டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படின்னோனே இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. சரி ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். இதுக்குள்ள அந்த இது வந்து அந்த குப்பைமேடு இருக்குல்ல, அது மலை மாரி இவனோட பால்கனிலேருந்து தெரியிற அளவுக்கு வந்துரும். ஸோ நெக்ஸ்ட் டே என்ன ஆகும்னா, அந்த கமிட்டி மெம்பர்ஸ் வருவாங்க. "நீ வந்து இந்த குப்பைமேட்டையும் அகற்ற மாட்ற. அதுக்கான நடவடிக்கையும் எடுக்க மாட்ற. நீ ஒரு சிறந்த தலைவராவே இருக்க மாட்ற. ப்ளஸ் நீ ஒரு கல்ட் வேற ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிற. உன் கல்ட்டு இந்த மாதிரி." அவங்க பார்த்தா அந்த 2 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க வந்து நெறைய பேர் வந்துருவாங்க. எல்லாரும் அந்த அவனோட வீட்டு வாசல்ல அந்த படிக்கட்டில நின்னு பட்டாய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்கவங்க வெர்ஷன் ஆஃப் பட்டாய அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இவன் வந்துட்டு, "ஐயோ! இத என்ன பண்றது? இவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல." அப்படின்ற மாரி சொன்னோனே, இவனுங்க என்ன சொல்லுவானுங்கன்னா, இந்த மாரி ஸ்டேர்ஸ்ல நின்னு சாப்பிடுறது தப்பு. கல்ட்டு ஃபார்ம் பண்றது தப்பு. இது எல்லாமே நீ பண்ற. அ உனக்கு வந்து நாங்க ஃபைன் தான் பண்ணணும்." அப்படின்ற மாரிலாம் அவங்க சொன்னோனே, இவன் ஒரு பிரச்சனைய முடிச்சுருவோம் அப்படி சொல்லிட்டு இவன் என்ன சொல்லுவான்னா, லைக் ஃபைன் பண்ண மாட்டாங்க இவங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ போய் அந்த குப்பைமேட்ட வந்து காவல் காக்கணும். யாரும் குப்பை போடாமலோ, இல்ல அதுலேருந்து யாரும் எடுக்காமலோ நீ பார்த்துக்கணும். நைட்டு வந்து இன்னைக்கு உனக்கு நைட் டியூட்டி நீ தான் பார்க்கணுன்ற" மாரி அந்த கமிட்டி மெம்பர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ இவன் என்ன சொல்லுவான்னா, "நான் ஏன்டா பார்க்கணும்?" அப்படின்னா, "நீ மீட்டிங்க்கு வரலைல்ல. அப்ப நீ தான் நேத்து வந்து நாங்க இந்த குப்பைமேட கார்ட் பண்றதுக்கான ஒரு மீட்டிங் வச்சிருந்தோம். அந்த மீட்டிங்ல வந்து நீ வரல. அதனால நீ தான் இன்னைக்கு கார்ட் பண்ணணும். நீ தான் அத காவல் காக்கணும்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ இவன் என்ன சொல்லுவான்னா, அந்த ஏஞ்சல்ஸ் லைக் இவன ஏஞ்சல்ன்னு நம்புவாங்கல்ல, அவங்க கிட்ட என்ன சொல்லுவான்னா, "நீங்க எல்லாரும் போய் அந்த குப்பைமேட்ட காவ காளுங்க. அதான் உங்க வேலை இன்னைக்கு. நைட்டு போய் நீங்க உங்களுக்கு நைட் டியூட்டி. அத நீங்க வந்து பார்த்துக்கணும்." அப்படி சொல்லிருவான். சரின்னு எல்லாம் ஓடிருவானுங்க. நான் ஃபர்ஸ்ட்டுன்னு எல்லாம் ஓடிருவானுங்க. உங்க பிரச்சனை முடிஞ்சுச்சா? இவனுங்களும் போயிட்டானுங்க. குப்பைமேடையும் காவல் காக்கிறதுக்கு ஆள் வந்துருச்சு. போங்க. அப்படி சொல்லிட்டு இவன் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவான் மறுபடியும் வீடியோ கேம் விளையாடுறதுக்கு. அப்புறம் பார்த்தா
நெக்ஸ்ட் டே வந்து போலீஸ்லாம் சைரன்லாம் அடிக்கும், ஒரு அரெஸ்ட்லாம் நடக்கும், பயங்கர சவுண்டாக இருக்கும். ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவன் வந்து பால்கனியில் வந்து பார்த்தா கீழ் வீட்டில் அந்த பொண்ணும் பர்பிள் பொண்ணும் அவள் பால்கனியில் இருப்பா, பக்கத்து வீட்டில் அந்த க்ரீன் பொண்ணும் அவளோட பால்கனியில் இருப்பா. ஸோ இவங்க 3 பேரும் பேசிக்கிறதில அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒருத்தவங்கள போய் காவல் காக்க சொன்னேல்ல, அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி கன்ஃப்யூஷன். சில பேர் வந்து அத வந்து யாரும் அந்த குப்பைய எடுக்காம பார்த்துக்கணும்னு நெனச்சுட்டாங்க. சில பேர் யாரும் போடாம பார்த்துக்கணும்னு நெனச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஒப்பீனியன் இருந்தது. அவங்க எல்லாம் தனித்தனியா ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க அவங்க அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் போலீஸ் வந்திருக்கு. ப்ளஸ் என்னன்னா, ஏஞ்சல்ஸ் ஆர் ஃபேக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. அவங்க வந்து உனக்கு அகெயின்ஸ்ட்டா ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் வந்து சில பேர் வந்து இந்த குப்பமேடு இருக்குல்ல, குப்பமேடு ஹேஸ் இட்ஸ் ஓன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றதுக்காக, அது இந்த உலகத்துல வந்து இவ்வளோ மக்கள் இருக்கிறப்போ ஒரு குப்பமேடு இருக்கக்கூடாதா? அந்த குப்பமேட்டுக்கு உரிமை கிடையாதா? ஸோ அத பாதுகாக்கிறதுக்காக அப்படி ஒரு மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. உடனே இவனுக்கு எதுக்குடா இதெல்லாம் பண்றீங்க? அப்படின்ற மாதிரி இவனுக்கு இருக்கும். ஸோ இந்த மாரி போயிட்டுருக்கும். இப்போ இத எப்படி சால்வ் பண்றதே தெரியாது. அகெயின் அந்த கமிட்டி மெம்பர்ஸ் வந்து வந்துருவாங்க. வந்தோனே அவங்க வந்துட்டு அவங்களும் என்ன பண்ணனே தெரியல அப்படின்ற மாரி சொன்னோனே, இவன் என்ன செய்வான்னா, ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிடுவான். வீட்டுக்குள்ள கூப்பிட்டுட்டு லைக் இதுக்கு முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும். அந்த பால்கனிலேயே இருந்து லூக்கஸ், கீழ் வீட்டு பொண்ணு, பக்கத்து வீட்டு பொண்ணு எல்லாருமே பால்கனிலேயே இருந்து பேசியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து அவங்க வீட்ட மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா அவங்க வீடும் அந்த பொண்ண மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க வந்து என்னோட தேவைகளுக்காக நீ வேணுன்றத தாண்டி, அம்மா எப்போ வருவா? நான் எல்லாம் பண்ணி வைக்கிறேன்ற மாரி குழந்தைங்க கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹஸ்பண்ட் கொஞ்சம் வேலைகள்லாம் கத்துக்க ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. அந்த பொண்ணுக்கு வந்து என்ன சொல்லும்னா, என் குழந்தைங்க வந்து சின்ன குழந்தைங்களா இருக்கையில அப்படியே ஓடி வந்து என் மேல அப்படியே தாவுவாங்க. அந்த ஜம்ப் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்க வளர வளர அந்த ஜம்ப்ப வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்க ஜம்ப் பண்றதே இல்ல அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் அவ என்ன சொல்லுவான்னா, குழந்தைங்க ஃபர்ஸ்ட்டு டீனேஜரா தான் பொறந்திருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க குட்டியா இருந்திருக்கணும். அப்பதான் நமக்கு அந்த அந்த மொமெண்ட்ஸ்லாம் நமக்கு நல்லாருக்கும். இப்போ நான் செரிஷ் பண்ண மொமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு விட்டு போயிருச்சுன்றதெல்லாம் எனக்கு ரொம்ப இதா இருக்கு. அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லும். அண்ட் இந்த கீழ் வீட்டு பொண்ணு இருக்குல்ல, அதுகிட்ட கேட்டே இருக்காது. அதோட கேட் செத்து போயிருக்கும். அதோட கேட் செத்து போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப லோன்லியா இருக்கும். ஸோ அது நெறைய கேட் பொம்மைகள வச்சு தான் அது கூட தான் வாழ்ந்துட்டுருக்கும். அத பத்தி அது சொல்லும். அது என்ன சொல்லும்னா, இப்போ லூக்கஸ் வந்து லோன்லியா இருக்கிறது ரொம்ப விரும்புறான் இல்லையா? ஸோ அவன் அப்படி எல்லாரும்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க. லோன்லினஸ் ஆட்ஸ் மோர் லோன்லினஸ் டூ யூ. அது வந்து ரொம்ப உன்னைய தனிமைக்கு உள்ளாக்கி, அது தனிமை வந்து உனக்கு ஒரு இதுவா தான் போகும். ஒரு கஷ்டமான விஷயமா தான் போகும். உனக்கு வந்து தனிமை புடிச்சிருக்குது அப்படின்னா, எல்லாருக்கும் அது அமையாது. இட்ஸ் லக்கி, யூ ஆர் லக்கி அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லும். ஸோ இதெல்லாம் இது பண்ணிட்டு அவனுக்கும் ஒரு மாரி எம்பத்தி ஃபீல்லாம் வரும். அவன் வந்து அந்த கீழ் வீட்டு பொண்ண பார்த்து பரிதாபப்படுவான். பக்கத்து வீட்டு பொண்ண பார்த்து பரிதாபப்படுவான். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஐயோ! நம்மளா இது அப்படின்ற மாரி சில நல்ல அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள்லாம் வேற சொல்லுவான். அது வந்து நம்ம வாயில இருந்தா இந்த வார்த்தையெல்லாம் வந்தது அப்படிங்கிற மாரி அவனே ஆச்சரியப்படுவான். ஸோ அப்படியான ஒரு லைட்டா ஒரு சேஞ்ச் வந்திருக்கும் அவன்ட்ட. ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிடுவான். வீட்டுக்குள்ள கூப்பிட்டு இவங்களுக்கெல்லாம் ஃபுட்டு குடுப்பான். குடுத்துட்டு இவன் என்ன பண்ணுவான்னா, வெளியில போய் கதவ சாத்திருவான். கதவ சாத்திட்டு கீழ் வீட்டுக்கு போயிருவான். அவனுங்கள எல்லாரையும் அவன் அப்பார்ட்மெண்ட்ல வச்சு பூட்டிட்டு, கீழ் வீட்டு பர்பிள் ஷர்ட் பொண்ணு இருக்குதுல்ல, அவன் வீட்டுக்கு போயிருவான். அவ அவ வீட்டுக்கு இவன் போயிருவான். அங்க போய் சிஸ்டம் ஓப்பன் பண்ணி Facebookல அந்த பர்பிள் ஷர்ட் பொண்ணு, கிரீன் ஷர்ட் பொண்ணு, இவன் 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவனோட ஐடியா தான். இவன் அந்த ஏஞ்சல்ஸ் ஆர் ஆக்சுவலி 3 குரூப்ஸ் இருக்கும். ஆர் தேர் ஏஞ்சல்ஸ், தேர் ஆர் ஏஞ்சல்ஸ், ஏஞ்சல்ஸ் ஆர் ஃபேக் அப்படின்ற மாரி 3 குரூப் இருக்கும். ஸோ இவன் என்ன சொல்லுவான்னா, இந்த குப்பைமேட்ல இருக்கிற பொருட்கள்லாம் இருக்குல்ல, இது வந்து இன்னைக்கு இது குப்பை. ஆனா, என்னைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ண ஒரு பொருள் தானே இது. அத நீங்க எவ்வளோ ஆசையோட ஒரு நாள் ஒருத்தவங்க வாங்கி, அந்த பொருள நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்திருப்போம். அது யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது குப்பையா தூக்கி போட்டுறோம். ஸோ இது வந்து ஒரு ஒரு லைஃபோட அ ஒரு அழகான விஷயம் இது. ஸோ நீங்க அந்த உங்க ஏஞ்சல் நான் என்ன சொல்றேன்னா, இதுதான் லைஃப்ன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு உதாரணமா நீங்க வந்து ஆளுக்கு ஒரு அந்த குப்பைமேட்லேருந்து ஆளுக்கு ஒரு திங்ஸை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வச்சுக்கணும் உங்கள் வீட்டில். அதுதான் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறதுன்னு சொல்லி அந்த ஏஞ்சல்ஸ் குரூப்பில் போய் போட்டுருவார். போட்டோன்னே அவனுங்களும் வந்து எனக்கு ஒன்று உனக்கு ஒன்றுன்னு எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. அதுலேயும் அவனுங்களுக்கு அகெயின் கன்ஃபியூஷன் வரும். பட் அவனுங்க எடுத்துருவானுங்க. எடுத்தும் அது ஃபுல்லாக காலியாக இருக்காது. காலியாகாமல் என்ன பண்ணுவான்னா, இந்த ஏஞ்சல்ஸ் ஆர் ஃபேக்குன்னு ஒரு குரூப் இருக்கும்ல, அங்கே போய் என்ன சொல்லுவான்னா,
இந்த குப்பைமேடு இருக்குது பார்த்தியா, அந்த குப்பைமேடு இருக்கிறது தான் ஏஞ்சல். நான் நான் ஒரு ஏஞ்சல்ன்றதுக்கான அடையாளம் அது. அந்த குப்பைமேடு அங்கே இருக்கிற வரையும் நான் தான் இந்த ஊரோட ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஸோ அவனுங்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னா, உடனே வந்து மீத குப்பையெல்லாம் எடுத்துருவானுங்க. அவனுங்களும் எல்லாத்தையும் அதை கிளியர் பண்ணிடுவானுங்க. ஸோ அந்த இடமே காலியாயிரும். காலியானோன்னா கடைசி அங்கே ஏதோ ஒரு குப்பை மாதிரி ஒன்று கிடக்கும். இந்த பர்பிள் ஷர்ட் பொண்ணு போய் அது என்னன்னு பார்க்கும். பார்த்தா அங்கே ஒரு பூனைக்குட்டி இருக்கும். அந்த பூனைக்குட்டியை இந்த பொண்ணு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருமா? இப்போ அகெயின் அந்த கமிட்டி மெம்பர்ஸ் என்ன பண்ணுவானுங்கன்னா, இப்போ அந்த பையில் அந்த இடத்துல குப்பைமேடு இருந்ததுல, அந்த குப்பைமேடு காலியானோன்னே அந்த இடத்துல இப்போ அதோட நினைவாக என்ன வைக்கிறது? அங்கே இந்த மாதிரி ஒரு குப்பைமேடு இருந்து அதை அகற்றியிருக்கோம்ல, அதுக்கு நினைவு சின்னமாக அங்கே ஏதாவது வைக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ப்ளே கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த கமிட்டி மெம்பர்ஸில் 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தவங்க ப்ளே கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ளே கிரவுண்ட் கட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோன்னே, ஒருத்தி என்ன சொல்லுவான்னா, நம்ம வந்து நெய்பர்ஸ் கிட்டலாம் கேட்போம், எல்லார்கிட்டையும் கேட்டு முடிவு பண்ணலாம் அப்படின்னோன்னே எல்லார்கிட்டையும் கேட்பாங்க. ஆக்சுவலி யார்கிட்டையும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்ற ஒரு கொஷின் கேட்காம இருந்தால் ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காது. பட் ஒன்ஸ் ஒப்பீனியன் கேட்க ஆரம்பிச்சோன்னே எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஒருத்தர் என்ன சொல்லுவான்னா, குழந்தைங்களே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், இப்போ அதுங்களுக்கு ஒரு ப்ளே கிரவுண்டு அந்த இடத்துல வைப்பீங்களா, அதெல்லாம் கூடாது அப்படி சொல்லி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அகெயின் அங்கே என்ன வைக்கிறதுன்றதுக்கான கன்ஃபியூஷன் வந்தோன்னே மறுபடியும் லூக்கஸ் கிட்ட தான் வருவாங்க. வந்து அங்கே நீ தான் வந்து இந்த பிரச்சனையை நல்லா சால்வ் பண்ணி கொடுத்த, அங்கே என்ன வைக்கணுன்றதையும் நீயே ஒரு முடிவெடுத்து கொடு, இன்றைக்கி மீட்டிங் வச்சுருக்கோம் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. ஸோ என்ன ஆகும்னா, இந்த பர்பிள் ஷர்ட் பொண்ணும் க்ரீன் ஷர்ட் பொண்ணும் அந்த மீட்டிங்க்கு போயிடுவாங்க. போயிட்டு லூக்கஸ்க்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அன்ஃபார்ச்சுனேட்லி அவனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அவன் கோமாவுக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எல்லாரும் அவனுக்காக ஒரு 2 மினிட்ஸ் ப்ரே பண்ணிவிட்டு அடுத்து அந்த மீட்டிங் ஆரம்பிக்கலான்னு இந்த பொண்ணும் ஓடிடும், வீட்டுக்கு ஓடிடும். ஓடிட்டு இந்த பொண்ணு லைக் அந்த க்ரீன் ஷர்ட் பொண்ணு வந்து அது ஃபேமிலி கூடயே போயிடும். பர்பிள் ஷர்ட் பொண்ணு வந்து அது வீட்டுக்கு போயிட்டு அது ஒரு ஃபேஸ்புக் குரூப் அகெயின் ஆரம்பிக்கும். இந்த லூக்கஸ் வந்து என்னென்னா அந்த கோமா வெக்கேஷனுக்கு போயிடுவான். அந்த டாக்டர் சொல்லியிருப்பாங்கல்ல, அதனால் அவன் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ரூமில் அவனோட வீடியோ கேம், அவனோட பட்டாய் அப்படி சொல்லிட்டு அந்த ரூம் கதவை க்ளோஸ் பண்ணி யாரும் உள்ளே வரக்கூடாதுன்ற மாதிரி போர்டு போட்டு உள்ளே உட்காந்து அவன் அந்த வீடியோ கேமை விளையாடிட்டு இருப்பான். ஸோ இந்த பொண்ணு அந்த ஃபேஸ்புக் குரூப் க்ரியேட் பண்ணும். அந்த பர்பிள் ஷர்ட் பொண்ணு பண்ணிவிட்டு அவனையும் அதை இன்வைட் பண்ணும். இவன் வந்து நோ அப்படி சொல்லிடுவான். அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு லூக்கஸ் வந்து நோன்றதை டேரெக்டாக சொல்லியிருப்பான். அது வரைக்குமே வந்து கொஞ்சம் தயங்கி லைக் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரியே சொல்லிகிட்டே இருந்திருப்பான். அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவன் நோ சொல்லியிருப்பான். அண்ட் இந்த க்ரீன் ஷர்ட் பொண்ணு இருக்குது இல்லையா, அது வந்துட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கோம், அதோட ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி. பின்னாடி வந்து எழுதியிருக்கோம் தே ஜம்ப்டு அப்படி சொல்லிட்டு. லைக் அந்த குழந்தைங்க ஜம்ப் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கோம்ல, குழந்தைங்களா இருக்கையில் அவங்க ஜம்ப் பண்ணது தான், அப்புறம் அது நடக்கவே இல்லை என்னோடய லைஃப்லன்னு. ஸோ தே ஜம்ப்டு அப்படி சொல்லி எழுதியிருக்கோம். அதோட அந்த கதை வந்து முடிஞ்சிடும். இது வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு நான் கதையாக சொல்லல உனக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு லிசன் பண்ணுறதுக்குன்னு எனக்கு தெரில. பட் ரீட் பண்ணையில் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நிறையா விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த குப்பை போடுறதெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் பற்றி ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. லைக் என்னென்னா, அதான் குப்பை போடையில் தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தன் ஆரம்பிக்கிறது தான் நமக்கு முக்கியம். ஆரம்பிச்சிட்டான்னா நம்ம எல்லாருமே நம்ம கில்ட்டை விட்டுட்டு நம்ம பாட்டு குப்பை போட்டே இருப்போம். அது நம்மளோட பிரச்சனையே கிடையாது நம்மளை பொறுத்தவரையும். அண்ட் அந்த குப்பை மேடு ஒன்று உருவாகும்ல, அதை பற்றின ஒப்பீனியன் நிறைய பேருக்கு வந்துடும். இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அண்ட் இதில் அதிகமாக ஒப்பீனியன் சொல்கிறது யாருன்னா, யார் அந்த நெய்பர்ஹுட்லேயே இல்லையோ, அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இல்லாத அவங்க தான் அதை பற்றி வந்து என்ன மாதிரியான மக்கள் இப்படியெல்லாம் குப்பை போடுவாங்க, அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒப்பீனியன் அப்படின்றதெல்லாம் சொல்கிறது, கமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுறது யாருன்னா, இந்த இதுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க தான் நிறைய கமெண்ட்ஸு நிறைய ஒப்பீனியன்ஸ்லாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இல்லையா. நம்ம ஒரு விஷயத்தில் இல்லைன்னா நம்மளோட ஒப்பீனியன்லாம் அப்படியே கொடிக்கட்டி பறக்கும். நான் வந்து இப்படியெல்லாமா மக்கள் நடந்துக்கிறாங்க, அப்படியெல்லாமா மக்கள் நடந்துக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நடக்கும். அண்ட் நம்ம என்ன சொல்ல, நம்ம நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா, இதெல்லாம் தப்புன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒரு சில விஷயங்கள் வச்சுருப்போம். பட் ஸ்டில் நம்ம கூட இருக்கிறவங்க அதை பண்ணுறாங்கன்னா நம்மளால் டைரெக்டாக சொல்லவே முடியாது. நான் சில சமயம் எனக்கு தோணியிருக்கு, இது 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 வந்து
இட் இஸ் நாட் ரைட். அது வந்து என்ன சொல்ல, மாரலி இது கரெக்ட் கிடையாது தானே. நம்ம ஏன் இப்படி பண்ணணும்னு எனக்கு சொல்லணும்னு தோணும். பட் நம்ம இன்கேஸ் சொல்லிட்டோன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துருவோமோன்ற காரணத்துக்காக நானும் அதை சொல்லவே மாட்டேன். அண்ட் சில விஷயங்கள் பேசுகிறதுக்கு நமக்கு பிடிச்சிருக்கவே செய்யாது, கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டோம். ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக நம்ம பேசுவோம். அண்ட் அந்த மாதிரி பேசலையும் நம்ம எப்பயுமே எவ்ரி ஒன் காசிப்ஸ். எனக்கு வந்து அப்படி தான் தோணும். நம்ம எல்லாருமே காசிப் பேசுவோம் தான். ஆனால் எல்லாருமே என்ன நினச்சிட்டு பேசுவோம்னா, நான்லாம் காசிப்பே பேச மாட்டேன், நான்லாம் பொருளையே பேச மாட்டேங்க, அப்படி சொல்லிகிட்டே நம்ம பேசிகிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம பேசுகிறது நமக்கு பொருளையே கிடையாது. அந்த மாதிரி தான் அந்த க்ரீன் ஷர்ட் பொண்ணு உள்ளே வருவா இல்லையா, அது வந்து எனக்கு அப்படி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு அவள் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருப்பாள் அந்த இடத்துல பேசுகிறதுக்கு. ஒன்ஸ் அவளுக்கு ஒரு எம்பத்தி கிடைக்கிது, அவளை கொஞ்சம் அவங்க கைண்டாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணு அதுக்குள்ளே வந்துடும். அதுக்குள்ளே அவளும் வந்து பேச ஆரம்பிச்சிடுவா. ஸோ இந்த மாதிரி தான் இட் ஹேப்பன்ஸ். நம்ம வந்து லைஃப்பில் வந்து என்ன சொல்கிறது, விதிகள்லாம் நமக்கு ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிப்போம். சரி எது தவறு எதுன்றது ஆக்சுவலி சரி தவறுன்னு ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்ம எப்பயுமே என்னென்னா, நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு சரி, நமக்கு பிடிக்காதவங்களுக்கு அது வந்து வேறு சரி, அந்த மாதிரி நிறைய வச்சுருப்போம் இல்லையா. அண்ட் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிற ஒரு பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவனும் மற்றவங்ககிட்ட பேசுவான். பேசுகிறான்றதுக்காக அவன் அப்படியே எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறிடுறான் அப்படிலாம் முடிச்சிருக்க மாட்டாங்க. எகெயின் அவன் அப்படி தான் இருப்பான். பட் அவன் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கொஞ்சம் வெளில வந்திருப்பான். அண்ட் ஒரு பிரச்சனையை வந்து நம்ம பிரச்சனையாகவே அணுகிறதே கிடையாது, அதை சொல்யூஷனை நோக்கி அணுகிறதே கிடையாது. நமக்கு அதை பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அது என்ன எழுதியிருப்பாங்கன்னா, ப்ராப்ளம் இஸ் நாட் த ரியல் ப்ராப்ளம், பீப்புள் இன்வால்வ்ட் இன் த ப்ராப்ளம் ஆர் த ரியல் ப்ராப்ளம்ஸ்னு எழுதியிருப்பாங்க. லைக் அந்த பிரச்சனை உனக்கு பிரச்சனையே கிடையாது, அதில் இருக்கிற இன்வால்வ் ஆகிருக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் ஸோ ட்ரூ. நம்ம வந்து ஒரு ஏபிசிடின்னு 4 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, அந்த விஷயத்துக்கான சொல்யூஷனை மட்டும் அந்த 4 பேரும் சேர்ந்து பார்த்துட்டாங்கன்னா என்றைக்குமே ப்ராப்ளமே வராது. ஆனால் நம்ம என்ன செய்வோம்னா, ஏவும் பியும் தனியாக பேசிப்பாங்க, சியும் டியும் தனியாக பேசிக்குவாங்க, பியும் சியும் தனியாக பேசிக்குவாங்க, அப்புறம் ஏபிசிடி குரூப்பாக வேறு சேர்ந்து பேசுவாங்க. இதில் வந்துட்டு ஏ என்ன நினைப்பான், பி என்ன நினைப்பான், அவன் இப்படி பண்ணலாம், இதான் சரியாக இருக்கும், ஆனால் இது பி ஒத்துக்கணுமே, இது ஓகே தான், ஆனால் சி ஒத்துக்கணுமே, இப்படியே நம்ம வந்து அந்த பீப்புளை எது நடந்தால் நல்லதோ அதை நம்ம மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் பண்ணவே மாட்டோம். அந்த பீப்புளில் வந்து அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகிடக்கூடாது, நானும் கெட்டவன் ஆகிடக்கூடாது, அண்ட் மற்றவங்களையும் நான் ஹர்ட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்ல, ஒரு நம்ம அதை பற்றி பேசிகிட்டே அப்படியே அதை ட்ராக் பண்ணிக்கிட்டே போக தான் மக்கள் வந்து விரும்புகிறோம். நான் இதை நிறைய இடத்துல என் லைஃப்பில் நான் அதை உணர்ந்திருக்கேன். நான் ஒரு சின்னதாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டையிலேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் பேசுகிற வரையுமே அது வந்து ஒரு சொல்யூஷனை நோக்கி போகவே மாட்டோம். என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க, நீ ஒரு சொல்யூஷனை நோக்கியே போக மாட்டேற, சும்மா ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருக்க, எதுக்கு பேசுகிறேன்னு உனக்கும் தெரிய மாட்டேங்குது, பேசுகிறவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, நீ பேசுகிறனால ஏதாவது மாறுச்சா, ஒன்றுமே மாறாது அப்படி சொல்லுவாங்க. முன்னாடிலாம் இந்த கான்வர்சேஷன் அடிக்கடி எங்களுக்குள்ளே வரும். ஸோ இதுக்கெல்லாம் இந்த புக் படிக்கல எனக்கு என்ன சொல்ல, இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக சொல்லாமல் ரொம்ப ரொம்ப ஃபன்னாக கொண்டு போயிட்டே இருந்தது புக்கு. ஸோ இது எனக்கு ஒரு நல்ல ரீடாக இருந்தது. அண்டு ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் கோவம் வரும். என்னென்னா, இந்த நம்ம லைனில் நிற்போம்ல, இப்போ என் பையனை கூப்பிட்றதுக்காக அந்த லைனில் நிற்பேன், அவங்க ஸ்கூல்லேருந்து கூப்பிட்றதுக்காக. ஸோ என்னென்னா, யாராவது என்ன பண்ணுவாங்கன்னா, நடுவில் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு யாராவது இருந்தால் அப்படியே பேசிகிட்டே வந்து அப்படியே நின்றுவாங்க. எனக்கு கோவமாக வரும். எப்படி நீங்கள் அப்படி நிற்கலாம், சரி இப்படியா நடந்துக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கதை படிக்கையில் எனக்கு என்ன இருந்ததுன்னா, உண்மையிலேயே எனக்கு அப்படி நிற்கிறது பிரச்சனையா, அல்லது நான் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது என்னோடய பிரச்சனையா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. ஸோ நான் வந்து என் ஃப்ரெண்டே நின்னாலும் நான் பேசிவிட்டு பின்னாடி தான் போயிடுவேன். அது வந்து கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். ஆனால் இதே நான் இன்கேஸ் நம்ம ஊரில் இருந்திருந்தா ஒருவேளை நான் அந்த லைனை கட் பண்ணிலாம் போயிருந்திருப்பேன் தான், மேபி எனக்கு தெரியல அது ஷியோராக. ஸோ நம்ம ஒரு சுச்சுவேஷன் மாறுறோம். ஸோ நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு மாதிரி, பிடிக்காதவங்களுக்கு ஒரு மாதிரிலாம் நடந்துக்கிறோம். ஒப்பீனியன் எப்படியெல்லாம் வைக்கிறோம், இதெல்லாம் ப்ராப்ளம் எதுன்றதை எப்படி பார்க்குறோம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் குட்டி குட்டியாக நிறைய இந்த புக்கில் வந்து நல்ல நல்ல லைன்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஒரு விஷயம் எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, லூக்கஸ் வந்து அந்த குரூப்பில் போய் எழுதுவான். அந்த ஏஞ்சல்ஸ்க்கு வந்து நீங்கள் போய் குப்பை எடுக்கணும் அப்படி சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த குரூப்பில் போய் ஒரு விஷயம் எழுதியிருப்பான். அது என்னென்னா, யூ கேன் மேக் யுவர் செல்ஃப் ஹாப்பி இஃப் யூ டோன்ட் லெட் அதர்ஸ் மேக் யூ அன்ஹாப்பி.
நீங்கள் வந்து உங்களுடைய சந்தோஷத்தை கொண்டு போய் மற்றவங்க கையில் கொடுத்துட்டிங்கன்னா யூ கேன் நெவர் பி ஹாப்பி. நீ ஹாப்பியாக இருக்கணுமா சேடாக இருக்கணுமான்றதை இன்னொருத்தவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. அவங்க அது சொல்லிட்டாங்க, அதனால நான் சேடாக இருக்கேன், அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அதனால நான் சேடாக இருக்கேன்ற மாதிரி நம்மளுடைய மகிழ்ச்சியை கொண்டு போய் இன்னொருத்தரோட கையில் கொடுக்கல நம்ம என்றைக்குமே ஹாப்பியாகவே இருக்க மாட்டோம். இது நான் அடிக்கடி நினப்பேன். அண்ட் இது ரொம்ப ட்ரூவும் கூட. பட் ரியாலிட்டியில் அதை வந்து நம்ம பாசிபிளாக கொண்டு வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இந்த புக்கில் ரொம்பவே அழகாக எழுதியிருந்தாங்க. ஸோ இந்த புக்கு எனக்கு ஒரு நல்ல ரீடாக இருந்தது. ஸோ நீங்களும் இந்த புக்கை ரீட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது புக்ஸும் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், ரேட்டிங் கொடுங்க. அண்ட் எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் எனக்கு இந்த எபிசோட் பற்றின கமெண்ட்ஸ் ஆர் உங்களுடைய ஒப்பீனியன், நீங்கள் படித்த புக்ஸு, இந்த புக் நீங்கள் படிச்சிருக்கீங்களா, அதெல்லாமும் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.